நிசப்த மொழிகள் பாகம் 6 அத்தியாயம் 11. ஒரு நாள் முழுமையான ஓய்விலும் வானதியின் சரியான கவனிப்பிலும் சகுந்தலாவின் உடல்நிலை சரியாகிவிட்டது. அம்மா, என்னோட ஆதார் கார்டு காலேஜில் கேட்டாங்க, எடுத்து வைங்க, நாளைக்கு கொண்டு போறேன். மதிய உணவு முடிந்து ஓய்வில் இருக்கையில் மகள் சொன்னது நினைவு வரவே அதை வைத்திருந்த அலமாரியை திறந்தார் சகுந்தலா. சுந்தரம் அலைபேசியில் நோண்டிக்கொண்டு கட்டிலில் படுத்திருந்தார். அந்த ஃபைலின் மேலே வேறு ஏதோ புதிய ஒரு ஃபைல் இருப்பதைக் கண்டவர் யோசனையுடன் அதை எடுத்தார். திறந்து பார்த்தவரின் முகத்தில் ஆச்சரியமும் அடுத்து கோபமும் தெரிந்தது. ஏங்க, இந்த ஃபைல் எப்படி இங்கே வந்துச்சு என்றார் கணவரிடம். அவர் கையில் இருந்த ஃபைலை பார்த்த சுந்தரம், ஓ இதுவா, இது அந்த நர்ஸு பொண்ணோட சர்டிஃபிகேட் ஃபைல். முன்ன பின்ன தெரியாத பொண்ணு எப்படி வீட்டுக்குள்ளே விட முடியும்? அதான் எதுக்கு ஒரு செக்யூரிட்டிக்கு இருக்கட்டும்னு அன்னைக்கு அந்த டாக்டர் கிட்ட சொல்லி அந்த பொண்ணு சர்டிஃபிகேட்ஸை வாங்கி வச்சுக்கிட்டேன். கணவன் சொன்னதும் அதிர்ச்சியோடு நோக்கியவர், உங்களுக்கு இந்த உலகத்தில் யார் மேலேயுமே நம்பிக்கை கிடையாதா? எப்படிங்க இப்படி இருக்கீங்க? பாவம், அந்த பொண்ணு எவ்வளோ அன்பா இந்த வீட்டில் ஒருத்தி மாதிரி பழகுது, எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யுது. அந்த பொண்ணுக்கு தெரிஞ்சா எவ்வளோ வருத்தப்படும். அது சரி, அந்த பொண்ணு வருத்தப்படுதுன்னு யார் எவருன்னு தெரியாத பொண்ணை நம்பி வீட்டில் சேர்க்க முடியுமா? அதனால் இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? வேலைக்கு வர எல்லாரும் இப்படி பண்ணுறதானே? அசால்ட்டாய் கேட்ட கணவனிடம் என்ன பதில் சொல்வதென்று புரியாமல் திகைத்தவர், சொன்னாலும் அவர் புரிந்து கொள்ளப் போவதில்லை என்று அமைதியானார். பணத்தை மட்டுமே நம்பும் அவருக்கு தன்னை தவிர மற்ற மனிதர்களிடம் நம்பிக்கை இல்லை என்பது அறிந்ததுதானே. மனைவியின் முகசுளிப்பே தான் செய்தது அவருக்கு பிடிக்கவில்லை என்பதை உணர்த்த, இவ ஒரு உலகம் தெரியாதவ, யாரையாச்சும் நம்பி ஏமாந்தாதான் நான் செய்கிறது சரின்னு புரியும் என நினைத்தார் சுந்தரம். சகு, நம்ம பொண்ணுக்கு லாஸ்ட் செமஸ்டர் முடிஞ்சதும் கல்யாணம் வச்சிடலாம் நினைக்கிறேன். நீ என்ன நினைக்கிற என்றார் மனைவியிடம். ஏதோ இந்த மட்டும் தன்னை மகளின் தாயாய் மதித்து அபிப்பிராயம் கேட்டாரே என நினைத்தவர் சட்டென்று அவர் மகளின் கல்யாண பேச்சை எடுக்கவும் திகைத்து, இப்ப என்னங்க திடீர்னு அவ கல்யாணத்தை பத்தி யோசனை என்றார். அவர் மனதில் உள்ளதை தெரிந்து கொள்ள எண்ணி, நமக்கு இருக்கிறது ஒரே பொண்ணு, படிப்பு முடிஞ்சா கல்யாணம் பண்ணிட வேண்டியதானே, எதுக்கு லேட் பண்ணிக்கிட்டு? அப்புறம் நாளைக்கு காதல் கீதல்னு உன் பெரிய பையன் போல வந்து நின்றக்கூடாது பாரு என்றவர் மனைவியின் முகம் மாறவும் நல்ல விஷயம் பேசும்போது அவர் மனதை வாட்ட வேண்டாம் என நினைத்து அதோடு நிறுத்தி கொண்டார். சகுந்தலா கணவனின் சுருக்கு வார்த்தையில் முகம் வாடி அமைதியாக, மாப்பிள்ளை யாருன்னு தெரிஞ்சா நீ அசந்து போயிடுவ என்றார் சுந்தரம். எல்லாம் முடிவு எடுத்துட்டு எனக்கு சும்மா இன்ஃபர்மேஷன் மட்டுமா என கடுப்பு வந்தாலும் மகளின் கல்யாண விஷயம் என்பதால் அமைதியாய், யாருங்க என்றார் சகுந்தலா. நம்ம ராஜ்மகன் தேவ்தான், ரொம்ப நல்ல பிள்ளை, எந்த கெட்ட பழக்கமும் இல்லை. IPS முடிச்சு போஸ்டிங்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். பார்க்கவும் ரொம்ப ஸ்மார்ட்டா நம்ம குந்தவைக்கு பொருத்தமாயிருப்பான். நீ கூட ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனில் பார்த்துருக்கியே. அவர் சொல்லவும் ராஜ் குடும்பத்தை பற்றியும் அவர்களின் ஒரே மகனை பற்றியும் அறிந்திருந்த சகுந்தலாவின் முகமும் சந்தோஷத்தில் மலர்ந்தது. ராஜ்மோகன் சுந்தரத்தின் நெருங்கிய நண்பர் என்றாலும் இவரை போல அல்ல. அவர் பரம்பரை பணக்காரர் என்பதால் பணத்தோடு உள்ள மோகத்தை விட மனிதர்களை நேசிக்கும் சுவாபம் கொண்டவர். அவருடைய மனைவி தேவிகாவும் மிகவும் சாந்தமானவர். இருவரும் நிறைய அனாதை இல்லங்களுக்கு வழக்கமாய் நன்கொடை செய்து வரும் பழக்கம் உள்ளவர்கள் என்பது மட்டும் சுந்தரத்திற்கு நண்பரின் பழக்க வழக்கத்தில் பிடிக்காத ஒன்று. அதை எத்தனையோ முறை சொல்லவும் செய்திருக்கிறார். இப்படி இல்லாதவங்களுக்கு கொடுத்துட்டே இருந்தா நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் இருந்தாலும் பத்தாது. தான தர்மம் எல்லாம் ஒரு அளவோட வச்சுக்கோ என்று நண்பனின் அறிவுரையை கேட்டு புன்னகைப்பவர், கொடுக்க என்கிட்ட கூறிட்டு தானே இருக்கு. என் அப்பா விட்டுட்டு போனதை விட 4 மடங்கு சொத்து நான் சம்பாதிச்சிட்டேன். என்கிட்ட உள்ள முழுதையும் கொடுக்க நான் பைத்தியக்காரன் இல்லை. ஆனால் என்னால் முடிஞ்சதை மற்றவங்களுக்கு கொடுக்கறதுல வருத்தமும் இல்லை. இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுல கிடைக்கிற சந்தோஷமே தனி என்பார். அதற்கு மேல் பதில் சொல்லாமல் வாயை மூடிக்கொள்வார் சுந்தரம். அப்படிப்பட்ட குடும்பத்தில் அத்தனை சொத்துக்கும் ஏக வாரிசாய் பிறந்த தேவ் மோகனை தனது ஒரே மகளுக்கு மனம் முடித்து அந்த வீட்டின் இளவரசியாய் ஆக்க வேண்டும் என்ற அவரது ஆசையில் தவறில்லையே. கணவன் சொன்னதை கேட்டு திகைத்த சகுந்தலாவின் மனமும் தேவ் வீட்டு சம்பந்தம் என்றதும் சந்தோஷமானது.
அவர் பணத்துக்காக யோசிக்காவிட்டாலும் தேவின் பெற்றோரின் சுபாவத்துக்காகவே அந்த நல்ல குடும்பத்தில் வாழ்க்கைப்பட்டால் மகளின் வாழ்வு சந்தோஷமாயிருக்கும் என்று எண்ணினார். மனைவியின் முகத்தில் தெரிந்த சந்தோஷம் சுந்தரத்தை உற்சாகமாக்க, என்ன சகு, நான் சொன்னது நல்ல சம்மந்தம் தானே என்றார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலேயே உருப்படியாக பண்ண 2வது நல்ல காரியம் இதுதான் என மனதில் நினைத்து கொண்டவர், ராஜண்ணா வீட்டுக்கு மருமகளா போக நம்ம பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணுமே. அவங்க வீட்டில் பேசிட்டீங்களா? அந்த பையனுக்கு குந்தவையை கல்யாணம் பண்ணிக்க விருப்பமா என்றார் ஆர்வத்துடன். அது சரி, அவங்க கிட்ட பேசாமலே அவங்ககிட்ட சொல்லுவேன். நம்ம குந்தவை படிப்பு முடிய வெயிட்டிங். பொண்ணு படிச்சுட்டு இருக்கும்போது கல்யாணத்தை பற்றி பேசி அவன் மனசை குழப்ப வேண்டான்னு அவங்க சொல்லிட்டதால நான் உன்கிட்ட கூட இத்தனை நாள் சொல்லாமல் இருந்தேன். அவங்க மகன் பெத்தவங்க பேச்சை தட்டாத பிள்ளை. இதான் பொண்ணுன்னு ராஜ் சொன்னதுமே சரின்னு சொல்லிட்டான். ஹோம் பிள்ளை மாதிரி நினச்சியா? கிடைக்கும் கேப்பில் எல்லாம் தன் மூத்த பிள்ளையை பற்றி அவர் குத்தி காட்ட சகுந்தலாவின் முகம் வாடியது. நல்லதுங்க, நீங்களும் நம்ம பொண்ணுக்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டுருங்க என்றார் சகுந்தலா. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். இதை பற்றி இப்போ எதுவும் சொல்லாத. லாஸ்ட் செமஸ்டர் முடிய இன்னும் 4-5 மாதம் இருக்கே, அப்புறம் பேசிக்கலாம். கணவர் சொல்ல சரி என்று தலையாட்டி வெளியே வந்தார். நாட்கள் அழகாய் நகர வானதியும் அந்த குடும்பத்தில் ஒருத்தியாகவே மாறியிருந்தாள். சுந்தரம் அன்று அப்படி சொன்ன பிறகும் வானதி எட்டி நிற்காமல் இன்னும் அக்கறையோடு அவரை கவனித்துக் கொண்டாள். கல்லூரிக்கு கிளம்பிய குந்தவையின் முகத்தில் ஒரு சோர்வும் யோசனையும் தெரிய, இவளுக்கு எந்த பற்றி நேத்து தொட்டு இப்படிதான் டல்லா இருக்கா என யோசித்த வானதி அன்று இரவே அவளிடம் கேட்டாள். முதலில் ஒன்றுமில்லை என்று மழுப்பியவள் பிறகு மெல்ல மனதில் உள்ளதை சொன்னாள். அது அன்னைக்கு நம்ம ஐஸ்கிரீம் பார்லரில் பார்த்தோம்ல என்றதும் யோசித்தவள், யாரு? கட்டி மீசக்காரனோ என்றாள் வானதி பட்டென்று. அன்னைக்கு நம்ம பேசின பிறகு என் கண்ணிலேயே படல. அதான் என்ன ஆச்சோன்னு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு. எந்த கஷ்டம்? இன்னைக்கு பின்னில் பாடி கார்டு வராத கஷ்டமோ? அல்லங்கில் என்று அவள் இழுக்கவும் குந்தவையின் முகம் சிவந்தது. அது எனக்கு சரியா சொல்ல தெரியல. அவன் அங்கங்க நின்று என்னை பார்த்து சிரிக்கும்போது ஒரு மாதிரி கடுப்பாக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ வரலைன்னதும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு. அன்னைக்கு என்னை பிடிக்கும்னு வேற சொல்லிட்டு போயிட்டான். நினைக்கி அவனை இஷ்டமானோ? சரியா யோசிக்க தெரியல வானதி. ஆனால் ஒரு நாள் அவனை பார்க்கலினாலும் அந்த நாள் முழுமை அடையாத மாதிரி தோணுது என்றாள் சோர்வுடன். அப்ப சம்சை கண்டே, இது அதென்ன என்றாள் வானதி. அதுன்னா எதை சொல்ற? குந்தவை புரியாதது போல் கேட்க அர்த்தத்துடன் புன்னகைத்தாள் வானதி. இருவரும் மாலை நேரத்தில் மொட்டை மாடியில் காற்றை அனுபவித்து நட்சத்திரங்களை எண்ணியபடி பேசிக் கொண்டிருந்தனர். இப்பிரயாயத்தில் ஒரு பெண் என்ன ஒரு ஆணோட தோணுன ஸ்னேகம். അതിനെ മലയാളത്തിൽ പ്രേമമെന്ന് പറയും. ഹിന്ദിയിൽ പ്യാർ, തമിഴിൽ കാതൽ. നിന്റെ മനസ്സിൽ കാതൽ கள்ளிப்பெண்ணே என்று அவள் கண்ணம் கிள்ள இருட்டிலும் முகம் சிவந்தாள் குந்தவை. சி, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. எனக்கு இந்த காதல் எல்லாம் விருப்பம் இல்லை. ஓ, விருப்பம் இல்லாதையான்னு அச்செக்கனை காணாதே இங்கென பரிதவிக்கின. நீ சம்மதிச்சலிங்கிலும் இது அதுதானே என்று உறுதியாய் கூறினாள் வானதி. வானு, நீ பாட்டுக்கு கதை கட்டி விடாத. அவன் யாரோ என்னவோ டெய்லி பார்க்குற ஒருத்தன் திடீர்னு காணாம போயிட்டா என்னாச்சுன்னு மனசு பதறம் இல்லையா? அது போலதான் எனக்கும் தோணுச்சு. மற்றபடி வேறொன்னும் இல்லை என்றவள் தள்ளி நின்று கொள்ள வானதி புன்னகைத்தாள். இல்லை இல்லைன்னு சொல்றதுலையே ஏதோ இருக்கும் போல இருக்கே என்பது போல் அவளது பார்வை தோழியை துளைக்க, மழை வரும் போல இருக்கு, வா கீழே போலாம் என்றாள் குந்தவை பேச்சை மாற்றி. அவளுக்கே அவள் மனது இன்னும் தெளிவாய் புரியாமல் இருக்க தேவ் மோகனை காதலிப்பதாய் ஒத்துக்கொள்ள மனம் மறுத்தது. நீ போ, ஞான் കുറച്ചു நேரம் கழிச்சு வராம் வானதி சொல்லவும் குந்தவை கீழே சென்றாள். ஆகாயத்தை பார்த்து கொண்டு நின்று கொண்டிருந்தாள் வானதி. இப்போது நட்சத்திரங்கள் எல்லாம் காணாமல் போயிருக்க வானம் இருட்டிக் கொண்டிருந்தது. மழை வருமோ என மேகத்தை ஆராய்ச்சி பண்ணி கொண்டிருந்தவள், வானதி ஃபோன் அடிக்குது பாருமா சொல்லிக்கொண்டே சகுந்தலா மெதுவாய் படியேறி வரவும், அச்சோ நீங்கள் എന്തിന ஆட்டி புத்தி முட்டுந்தது, ஞான் வரில்ல என்றவளிடம் புன்னகைத்தவர், அம்மான்னு போட்டிருந்தது, எதுவும் முக்கியமான காலாக இருக்க போகுதுன்னு எடுத்துட்டு வந்தேன், பேசுமா. சரி ஆண்டி என்றவள் அன்னையின் மிஸ்ட் காலை தொட அழைப்பு சென்று ரிங் ஆனதும் எடுக்கப்பட்டது. ஹலோ மோளே, அன்னையின் குரல் கேட்கவும் மனதிற்கு சந்தோஷமாயிருக்க, அம்மே விழிச்சிருந்தோ, അവിടെ എല്ലാവർക്കും സുഖമല്ലേ நலம் விசாரித்தாள் வானதி.
அவர் ஏதோ சொல்லவும் அவள் முகம் கவலையாய் மாற, அச்சோ சேச்சியை பண்ணி பிடிச்சோ என்றதும் அவள் பேசத் தொடங்கியதும் கீழே சென்ற சகுந்தலாவின் காதில் விழ, என்னது, அவ சேச்சியை பண்ணி பிடிச்சிருச்சா என்று அதிர்ச்சியுடன் நிற்க, அப்போதுதான் வீட்டிற்கு வந்த அருள் அன்னை மாடிப்படியில் நிற்பதைக் கண்டு, என்னம்மா இங்கே நிற்கிறீங்க என்றான். அருள், நம்ம வானதி அக்காவை பண்ணி பிடிச்சிருச்சாண்டா, அவ அம்மாட்ட பேசிட்டு இருக்கா சொல்லிக்கொண்டே மீண்டும் ஏறி வானதியிடம் செல்ல, அன்னை சொன்னதை கேட்டு அதிர்ந்த அருளும் அன்னையின் பின்னிலேயே சென்றான். சரிம்மா, ஞான் பறிஞ்ச மெடிசின் வாங்கி கொடுக்கு வக்கிட்டு என்றவள் அழைப்பை துண்டித்துவிட்டு தன்னை கவலையோடு பார்த்து நிற்கும் சகுந்தலாவையும் புரியாமல் நிற்கும் அருளையும் பார்த்து, என்ன ஆண்டி என்றாள் குழப்பத்துடன். ஏம்மா, நீ கொடுக்குற மெடிசின் போதுமா? அக்காவை ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போக சொல்லு அவர் சொல்ல. ஆமாம் வானதி, பண்ணி கடிச்சதுக்கு ஊசி ஏதாச்சும் போடுவாங்க, நாமளே மருந்து சாப்பிட்டு செஃப்டிக்கு எதுவும் ஆயிட போகுது. ஆமாம், எப்படி அப்படி ஆச்சான் என்றான் அருள். நீங்கள் எந்த பறியினது எனக்கு மனசிலா இல்லை அவள் குழப்பமாய் கேட்கவும் அன்னையை ஒரு பார்வை பார்த்தவன், உங்கள் அக்காவை பண்ணி பிடிச்சிருச்சான், ரொம்ப கடிச்சிருச்சோ, ப்ராப்ளம் இல்லையே என்றான். அதை கேட்டு பொங்கி வந்த சிரிப்பை அடக்க முடியாமல் சிரித்தவள், ஏண்ட சேச்சிக்கு ஃபீவர், பனி பிடிச்சு வந்து பறிஞ்சது, நீங்களுக்கு பண்ணி எந்த தோணியதா என்று சிரிக்க, அசடு விழிந்த அருள் அன்னையை நோக்கி முறைக்க, ஓ ஃபீவர் தானா, நான் கூட பயந்துட்டேன். சீக்கிரமே நீ தமிழ் படிக்கணும், இல்லைன்னா நான் மலையாளம் படிக்கணும், இல்லைன்னா இந்த லாங்குவேஜ் ப்ராப்ளம் வந்துட்டே இருக்கும் போல இருக்கு என்றவர், நீ குளிச்சுட்டு வாடா, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன் என்று அங்கிருந்து நழுவ, வானதி அப்போதும் சிரித்து கொண்டிருந்தாள். அவன் அங்கேயே நிற்பதை கவனித்தவள், நீங்கள் ஃப்ரெண்டுன்னு சுகமாயோ என்று கேட்க, டிஸ்சார்ஜ் பண்ணிட்டாங்க, 2 வீட்லேயும் கல்யாணத்துக்கும் சம்மதிச்சிட்டாங்க என்றான் அருள். ஹா, அடிப்போலி, சரி சாப்பிட வாங்கோ என்று தமிழில் சொல்ல, அவன் வியப்புடன் நோக்கவும், நான் நிறைய தமிழ் மூவி பார்த்துருக்கேன், சீக்கிரமா தமிழ் பேசும் என்று புன்னகைத்து சொல்ல, அடடா, இந்த கேரளத்து பைங்கிலி தமிழ் பேச போகுதாமே, நாம தான் பாஷை புரியாம இந்த அம்மாவால தேவையில்லாம பல்பு வாங்கிட்டோம் என நினைத்தபடி சிறிது நேரம் நின்றவன் குளித்துவிட்டு சாப்பிட சென்றான். அடுத்த நாள் மதிய உணவுக்கு அருளுடன் அவன் நண்பன் ஒருவனும் வந்திருக்க, வானதியை கண்டவனின் பார்வை அவளையே சுற்றி வர, கடுப்புடன் கவனித்துக் கொண்டிருந்த அருள் அவன் விசாரிக்கவும் எரிச்சலானான். டேய், யார் அந்த பொண்ணு, உன் தங்கச்சியா என்றதும் முறைத்தவன், இவனெல்லாம் வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து சாப்பாடு போட்டிருக்கவே கூடாது, ஹோட்டலில் சாப்பிட்டு போடா நாயன்னு தள்ளி விட்டுருக்கணும் என்று நினைத்தபடி, அது என் தங்கை இல்லடா, உனக்கு தங்கை முறை, என் மாமா பொண்ணு, ஓவரா சைட் அடிக்கிறத நிறுத்திட்டு தின்னுட்டு கிளம்புற வழியை பாரு என்று காதில் ஓப்பனாகவே சொல்லிவிட்டான். ஓ, இப்படி ஒரு சூப்பர் ஃபிகர் உனக்கு மாமா பொண்ணா இருக்குன்னு முன்னமே தெரிஞ்சிருந்தா ஏன் நிறுத்திட்ட சொல்லு முறைப்பாய் கேட்டவனிடம், தெரிஞ்சிருந்தா சிஸ்டர்னு முன்னமே மனசை தயார்படுத்தி வச்சிருப்பேன், இப்போ கொஞ்சம் ஏமாற்றமா இருக்கு என்றவன் கிளம்பும்போது, போயிட்டு வரேன் சிஸ்டர் என்று சொல்லி செல்ல, வானதி அருளிடம், நான் நர்ஸுன்னு நீங்கள ஃப்ரெண்டுக்கு முன்னமே அறியுமோ என்றாள் புன்னகையுடன். அறையும் கண்ணத்தில் ஓங்கி ஒன்று அறையும். கடுப்புடன் மனதில் நினைத்தபடி ஆம் என்று தலையாட்டினான் அருள். அவள் மீதுள்ள அவன் விருப்பமே நண்பன் மீது வெறுப்பாய் பொறாமைப்பட வைத்தது என்பதை அவன் யோசிக்கவில்லை. அத்தியாயம் 12. காலை நேரத்தில் பள்ளி கல்லூரி மாணவர்களையும் பணிக்கு செல்வோரையும் வயிற்றில் அள்ளி திணித்து கொண்டு சுமக்க முடியாமல் ஒரு பக்கம் சரிந்தபடி நகர்ந்து கொண்டிருந்தது அந்த பேருந்து. கூட்டத்தில் நிற்கவே முடியாமல் மேலிருந்த கம்பியை பிடித்து தொங்கிக் கொண்டு அவஸ்தையுடன் நின்று கொண்டிருந்தாள் குந்தவை. தந்தையும் அண்ணனும் ஏதோ மீட்டிங் என்று நேரமாய் கிளம்பி போய்விடவே அவள் அன்று பேருந்தில் செல்ல வேண்டியதாய் போயிற்று. ச்ச, இந்த அப்பா கிட்ட எனக்கு ஒரு ஸ்கூட்டி வாங்கித்தர சொன்னா படிச்சு முடி காரை வாங்கித்தரேன்னு வசன பேசுறாரு. பஸ்ஸில் போறவங்க அவஸ்தை அவருக்கு எங்க தெரிய போகுது? மனதிற்குள் முணங்கிக் கொண்டே நின்றாள். அடுத்தடுத்த நிறுத்தத்தில் மற்றவர்கள் ஏற இவள் பின்னே நகர்ந்து வழி கொடுக்க வேண்டியதாய் போயிற்று. கல்லூரி மாணவர்கள் சிலர் மாணவிகளின் கவனத்தை கவர ஃபுட்போர்டில் நின்று சாகசம் செய்து கொண்டிருந்தனர். இவனுங்களுக்கு வேற வேலையே இல்லை, கீழே விழுந்து கையை காலை உடைச்சிட்டு கிடக்கும் போதுதான் புத்தி வரும் என்று சலிப்புடன் திரும்பிக் கொண்டவளின் முதுகில் ஏதோ குறுகுறுத்தது. எவனோ ஒருத்தன் தன் முதுகில் மெல்ல ஊதிக்கொண்டிருப்பதை உணர்ந்தாள். ஆனாலும் நிற்கக்கூட முடியாத அவஸ்தையில் சற்று தள்ளி நிற்க அவள் பக்கத்தில் நின்ற பள்ளி மாணவியின் முதுகை உரசிக் கொண்டிருந்தான் அந்த பையன்.
அடுத்த ஸ்பீட் பிரேக்கரில் அவனது முகம் அப்பெண்ணின் முதுகில் உரச தீயால் சுட்டது போல் முகம் கன்ற அருவருப்புடன் அந்த பெண் முகத்தை சுளிக்க அதை பார்த்து கொண்டிருந்த குந்தவை கோபத்துடன் அவனிடம் திரும்பினாள். அதற்குள் யாரோ பலார் என்று அறையும் சத்தம் கேட்டு நிமிர்ந்து பார்க்க அங்கே தேவ் கோபத்துடன் நின்று கொண்டிருந்ததும் மனம் லேசாகி ஒரு நிம்மதி பரவுவதை உணர்ந்தாள். இவன் எப்படி இங்க என யோசனையுடன் பார்க்க அவன் அவளை கவனிக்காமல் அந்த பையனின் சட்டையை பிடித்து கத்திக் கொண்டிருந்தான். உன்ன மாதிரி பசங்கனாலதான்டா பொண்ணுங்க வெளியே வரவே யோசிக்கிறாங்க. படிக்கிற வயசுல இப்படி வக்கர புத்தியோடு இருக்கிறதுனால தான் நாளுக்கு நாள் பாலியல் வன்கொடுமை பலாத்காரம்னு நாட்டில் கேஸ் அதிகரிச்சுட்டே போகுது. அவங்களும் நம்மளை போல மனித பிறவிங்க தான். அவங்கள தலையில வச்சு கொண்டாடலைனாலும் தரையில போட்டு மிதிக்காதீங்க. ஆவேசமாய் சொல்லிக் கொண்டிருந்தவனை கண்ணிமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் குந்தவை. விடுங்க சார், தெரியாம மேலே உரசினதுக்கு இப்படியெல்லாம் சொல்றீங்க எகிறினான் அந்த பையன். ஓ, தெரியாம உரசனையா என்றவன் நாக்கை கடித்துக் கொண்டு கோபத்துடன் அவன் கழுத்து சட்டையை இருக்க சுற்றி நின்ற மற்றவர்களும் திட்டத் தொடங்கினர். அதற்கு மேல் எதிர்த்து பேசினால் தர்ம அடி நிச்சயம் என்பதை உணர்ந்த அந்த பையன், சாரி சார், இனி இப்படி பண்ண மாட்டேன், மன்னிச்சிருங்க சார். சாரிம்மா என்று அப்பெண்ணிடமும் சொல்லி சரண்டராக, இந்த பசங்களுக்கு இதே வேலையா போயிடுச்சு. தயவு செஞ்சு போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக சொல்லி நேரமாக்கிடாதீங்க சார். இன்னைக்கு பிள்ளைகளுக்கெல்லாம் எக்ஸாம் வேற இருக்கு, லேட் ஆயிடும் என்று கண்டக்டர் சொல்ல பேருந்தை நிறுத்த சொல்லி அவனை அங்கேயே இறங்க வைத்தான். தேங்க்ஸ் அண்ணா, கண்ணில் நீருடன் அப்பெண் தேவிடம் சொல்ல. இட்ஸ் ஓகேம்மா, எப்பவும் யாராச்சும் வந்து கேட்பாங்கன்னு அமைதியா இருக்கக்கூடாது. உனக்கு சொந்தமான ஒன்றை உன் அனுமதி இல்லாம ஒருத்தன் தொட்டா நீ தான் முதல்ல அதை எதிர்க்கணும். தைரியமா அவனை தட்டி கேட்கணும். தேவையில்லாத பிரச்சனை வேணான்னு கண்டுக்காம விட்டதுனால தான் அதே தப்ப மறுபடியும் தைரியமா செய்கிறாங்க. அப்பெண்ணிடம் சொல்லிக் கொண்டே வந்தவன் பார்வை சற்று தள்ளி நின்று தன்னையே நோக்கிக் கொண்டிருந்த குந்தவையின் மீது படிய சற்றென்று ஒரு வியப்பு தோன்றி இதழ்கள் தானே புன்னகைத்தது. பேருந்தில் அவளிடம் பேசலாமா, பேசினால் எதுவும் முகத்தில் அடித்தாற்போல் சொல்லிவிடுவாளோ என தயக்கத்துடன் பார்த்தவன், என்ன பஸ்ஸில் என்று மட்டும் கேட்க அவளுக்கும் அவன் மீதிருந்த பிரமிப்பும் சில நாளாய் அவனை காணாத வருத்தமும் நீங்கியதில் சின்னதாய் புன்னகைத்தவள், இன்னைக்கு அப்பா அண்ணா மீட்டிங் இருக்குன்னு நேரமாக கிளம்பிட்டாங்க, அதான் பஸ் என்று பதில் சொன்னவளை கண்களில் காதல் வழிய பார்த்தான் தேவ் மோகன். அவன் பார்வை வீச்சை தாங்க முடியாமல் பார்வையை தளித்து கொண்டவள், அவன் எதுக்கு பஸ்ல வந்திருக்கான், இந்த நேரத்துல எங்க போறான் என அறிய வேண்டும் என்று மனம் விரும்பினாலும் கேட்க தயங்கிக் கொண்டு அமைதியாய் திரும்பிக் கொண்டாள். அமைதியாய் அவனது பார்வை அவ்வப்போது தன்னை தழுவி விலகுவதை அவனை நோக்காமலேயே உணர்ந்தாள். இத்தனை அருகாண்மையில் அவனை கண்டதும் அந்த சூழ்நிலையிலும் ஒருவித படபடப்பை கொடுக்க முகத்தை அவன் பக்கம் திருப்பாமல் பிடிவாதமாய் பார்வையை வெளியே பதித்தாள். ஆனாலும் அவன் பார்வை தன்னை தீண்டுவதை அறிந்து பரவசமாய் உணர்ந்தாள். அவளது கல்லூரி நிறுத்தத்தில் பேருந்து நிற்கவே அனிச்சை செயலாய் அவள் கண்கள் அவனை தீண்டி விலகியது. பெண்கள் பகுதியில் அவள் இறங்க ஆண்கள் சைடில் அவனும் இறங்கி இருந்தான். தனக்கு முன்னே இறங்கி நிற்பவனைக் கண்டு அவளுக்கு பதற்றமானது. கடவுளே, இங்கே ஏதோ அவன் பேசி வச்சு யாராச்சும் பார்த்தா என்ன ஆகிறது? பயத்துடன் அவனை கண்டு கொள்ளாமல் குனிந்தபடி அவனை கடக்க முயல அலைபேசியை காதில் வைத்தபடி நின்றவன் தேங்க்ஸ் என்றதும் எதற்கென்று புரியாதவள் நிமிர்ந்தாள். இதோ இந்த பார்வைக்கு தான் எனக்கான பதில உன் கண்கள் சொல்லிடுச்சு, அதுக்கு தான் தேங்க்ஸ். பை, டேக் கேர் என்றவன் கண்களில் வார்த்தைகள் புரியாதா, காத்திருப்பேன் என்று தெரியாதா என அவன் பாட்டில் பாடிக்கொண்டே அவளை கடந்து செல்ல திகைத்து நின்றாள் குந்தவை. ஹேய், என்னடி இங்கே நிற்கிற? கேட்டுக்கொண்டே வகுப்பு தோழி ஒருத்தி தோளை தொட, ஒன்றும் இல்லடி, வா போலாம் என்று கல்லூரிக்குள் நுழைந்தாள். ஆனாலும் தேவ் சொன்ன வார்த்தைகளின் அர்த்தம் முழுமையாய் விளங்காமல் வண்டின் ரீங்காரமாய் மனதிற்குள் ஒலித்து கொண்டே இருந்தது. அவனுக்கான பதில என் கண்கள் சொல்லிச்சா? அப்படி என்ன கேள்வி கேட்டான்? என் கண்ணு என்ன பதில் சொல்லுச்சு? எத்தனை யோசித்தும் புரியாமல் குழம்பினாள். ச்ச, போற போக்குல எதையோ சொல்லிட்டு போயிட்டான், இப்ப எனக்கு மண்டை வெடிக்குது என சலித்து கொண்டாலும் மனதில் சந்தோஷமாய் உணர்ந்தாள். மதிய உணவு முடிந்து ஆண்கள் கிளம்பியதும் சகுந்தலா கையில் அலைபேசியில் கிண்டிலில் ஒரு நாவலை ஆழ்ந்து படித்து கொண்டிருக்க அவருக்கு அருகில் அமர்ந்து தமிழ் எழுத்தை படித்து கொண்டிருந்தாள் வானதி. ஆண்டி, இது என்ன?
கேட்ட வானதியின் கையில் இருந்த புத்தகத்தில் கண்ணை பதித்த சகுந்தலா. இதுதான் லா, தமிழோட சிறப்பான எழுத்து என்றார் பெருமையுடன். ஓ என்றவள் கா வரிசையை பார்த்துவிட்டு, இதென்னா ஒரு கா, ஒரு சா, ஒரு தா, பா மாத்திரம் இருக்கி. ஹிந்தி மலையாளத்தில் எல்லாம் 4 கா, 4 ஷா, 4 தா, பா இருக்கி என்றாள் அரைக்குறை தமிழில். அதை கேட்டு சிரித்தவர், தமிழை படிக்கிறையோ இல்லையோ, நீ பேசுறது ரொம்ப நல்லா இருக்கி என்றார். ஆண்டி என்று தலை சரித்து சினிங்கியவளின் அழகை ரசித்தவர், தமிழுக்குன்னு ஒரு அழகு இருக்குடா, சிறப்பு இருக்கு. அதை சரியா புரிஞ்சுக்காம தமிழை குற்றம் சொல்ற நிறைய பேர் இருக்காங்க. இரு, உனக்கு தெளிவா சொல்றேன் அவர் சொல்லவும், ஓ என்றவள் ஆர்வத்துடன் கவனிக்க தொடங்கினாள். மற்ற மொழியில 4 எழுத்து இருக்கிறதும் ஒண்ணுதான், தமிழ்ல ஒரு எழுத்து இருக்கிறதும் ஒண்ணுதான். இந்த காவையை எடுத்துக்கோயேன். மகன், இதுல காவை மென்மையா உச்சரிப்போம். மக்கள், இதுல கா அழுத்தமா தான் வரும். ஆக கா ஒரே எழுத்தா இருந்தாலும் இடத்துக்கு தகுந்தது போல மாறிடும். ஒரு எழுத்தை எப்படி உச்சரிக்க வேணும்னு முந்தைய எழுத்து தீர்மானிக்கிறது தமிழை தவிர வேறு எந்த மொழிலையும் இல்லை. அதனால மற்ற மொழியில 4 எழுத்து தனித்தனியா செய்யற வேலைய தமிழோட ஒரே எழுத்து இடத்துக்கு தகுந்தது போல திறமையா செஞ்சு முடிக்கும். அவர் சொல்லிக் கொண்டிருக்க ஆச்சரியத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தாள் வானதி. உனக்கு பாரதியார் தெரியுமா? சகுந்தலா கேட்க, ஓ பெரிய மீஷ தாடி வச்சிட்டு அவரல்ல என்றாள் வானதி. அவரேதான். அவருக்கு தமிழ், ஆங்கிலம், பிரெஞ்சு, தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, சமஸ்கிருத மொழி எல்லாம் அத்துப்படி. இது இல்லாம லத்தீன், கிரேக்கம், கன்னடம், மராத்தி எல்லாம் பேசினா புரிஞ்சுக்குவாராம். அப்படிப்பட்ட பெருமையுடைய பாரதியாரே சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லுன்னு பெருமையா சொல்லியிருக்காரு. இதை விட தமிழுக்கு சிறப்பு வேற என்ன வேணும் என்றார் தன் மொழியின் மீதுள்ள பெருமையில். ஓ ரியல்லி, கேட்கவே ரொம்ப சந்தோஷமாயிட்ட ஆண்டி. ஞானும் சீக்கிரம் தமிழ் கத்த போறேன். அவள் சொன்னதை கேட்டு சிரித்தவர், கத்துறது இல்ல, கத்துக்க போறேன்னு சொல்லு என்று திருத்தினார். கத்துக்க போறேன் என்றாள் நிதானமாய். உங்களுக்கு தமிழ் ரொம்ப இஷ்டமா ஆண்டி? பின்ன நான் தமிழில் எம்ஏ ஆக்கும். அவ்வளோ விருப்பமாக தமிழ் படிப்பேன். சரி, நீ அடுத்து எழுதுனதை படி என்றவர் தனது கையில் இருந்த அமேசான் கிண்டில் பக்கத்தில் கண்ணை பதித்தார். அந்தி மந்தாரை பேரே ரொம்ப அழகா இருக்கு. பர்வின் பானு ரொம்ப அழகா உணர்வு பூர்வமாக எழுதியிருக்காங்க. வார்த்தைகள் எல்லாம் ரொம்ப அருமையா வடிவமைச்சிருக்காங்க என்று யோசித்தபடி அந்த பக்கத்தை எடுத்தார். எவ்வளோ அன்பான அண்ணன் தம்பி, அவங்கள பிரிக்க இந்த சந்திரன் இப்படி துடிக்கிறாரே. அழகான குடும்பத்தை கலைக்கவே சிலர் திரியிறாங்க என புலம்பிக் கொண்டே படிக்கத் தொடங்கியவர் கதையின் உணர்வு போராட்டத்தில் ஆழ்ந்து போனார். மாலையில் வானம் மேகமூட்டமாய் இருந்தது. அடுக்கடுக்காய் கருப்பும் வெளுப்புமாய் மேகங்கள். மேற்கில் மறையும் சூரியனின் வெளிச்சம் மேகத்துக்குள் ஊடுருவி ஒளிப்பிளம்பாய் தெரிய கீழ்வானம் சிவந்து பார்க்கவே மிகவும் அழகாய் இருந்தது. துவைத்து காயப்போட்டிருந்த துணிகளை எடுத்துவிட்டு வானத்தை ரசனையுடன் பார்த்து கொண்டு நின்றாள் வானதி. சற்று நேரத்தில் அவளுடன் குந்தவையும் வந்து சேர்ந்து கொண்டாள். இன்னைக்கு வானம் எவ்வளோ அழகா இருக்கு, போட்டோ எடுக்கலாம் என்றவள் தனது அலைபேசியில் அதை படம் பிடித்து கொண்டாள். வானதியின் தோளில் கையிட்டு இருவரையும் ஒரு கிளிக் செய்ய அவளது முகத்தில் தெரிந்த மலர்ச்சியை கண்ட வானதி, ஏந்தா முகத்தில் ஒரு பரவசம், எனிதிங் ஸ்பெஷல் என்று கேட்க தோளை குலுக்கினாள். ஸ்பெஷல்லாம் ஒன்றும் இல்லை சொல்லிக்கொண்டே வானதியின் ஷாலை பிடித்து திருகியவள். ஆனா இன்னைக்கு காலையில் பஸ்ஸில் போனேன்ல, அங்கே ஒரு சம்பவம் நடந்துச்சு என்றாள் குந்தவை. எந்த சம்பவம்? மழை வரப்போல இருக்கி, வேகம் சொல்லு. சொல்கிறேன் என்றவள் பேருந்தில் நடந்த எல்லாவற்றையும் சொல்லி முடித்து, லாஸ்ட்ல அவ என்ன சொல்லிட்டு போனான் தான் எனக்கு புரியல. நானும் அப்பா இருந்து இப்போ வரைக்கும் யோசிக்கிறேன், என்ன பதில்னு தெரியல என்றவளின் முகத்தை வானதி ஆழ்ந்து நோக்க தவிப்புடன் சிரித்தவள், என்ன லுக்கு, உனக்கு எதுவும் புரியுதா என்றாள். ஓ ரொம்ப நல்லாவே புரிஞ்சது என்றாள் கண்ணடித்து. என்ன சொல்ற வானதி, உனக்கு புரிஞ்சதா? ப்ளீஸ் என்னன்னு சொல்ல என்றாள் ஆர்வத்துடன். நம்மள் மீட் செய்தப்போ அந்த தேவ் என்ன பறஞ்சது? நின்ன எனக்கு இஷ்டமான, என்ன எனக்கு இஷ்டமானோ எந்தல்ல வானதி கேட்கவும் குந்தவைக்கு சட்டென்று எல்லாம் விளங்க முகம் சிவந்து போனது. அப்படின்னா அவன் தேங்க்ஸ் சொன்னது
நீ பார்த்த பார்வைக்கு ஒரு நன்றின்னு அவன் உன் பார்வைய சம்மதமாக்கி எடுத்திருக்கு. வானதி சொல்ல, ஐயோ அது எப்படி? அவனே ஒரு தீர்மானத்துக்கு வரலாம். என் மனசுல அப்படிலாம் எதுவும் இல்லை. வேகமாய் உதடுகள் சொன்னாலும் கண்களில் குடிக்கொண்டிருந்த மயக்கமும் முகசிவப்பும் அவள் மனதை விலக்கி காட்டின. வானதி கிண்டலாய் அவளை நோக்க, எனக்கு அவனை பிடிக்குதான்னு தெரியல. ஆனா அவனை காணாத போது மனசு தேடுது. அவன் பக்கத்துல இருக்கும்போது மனசு லேசா பாதுகாப்பா உணருது. இதுக்கு காரணம் என்னன்னு எனக்கு சரியா தெரியல வானதி என்றாள் குந்தவை. அப்ப நினைக்கி அவனை இஷ்டமாயி எந்தல்ல அர்த்தம்? வானதி கேட்க குந்தவையின் முகம் மாறியது. அது அதெல்லாம் சரிப்பட்டு வராது என்றவளின் முகத்தில் யோசனை தெரிய அவள் கையை பிடித்தவள், ரிலாக்ஸ், நீ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிருக்கு. நீதானம்மா யோசிச்சு நோக்கு, மனசிலாயி வானதி சொல்ல, என்றவள் அமைதியானாள். அவளை கழிக்க விரும்பாமல் வானதியும் அமைதியாக மழைத்துளி ஒன்று நெற்றியில் விழுந்து தெரித்தது. கையில் இருந்த துணியை வேகமாய் மாடி ஹால் சோஃபாவில் போட்டுவிட்டு வானதி வர மழைத்துளி விழுவது அதிகமாக சடசடவென சத்தமாய் தொடங்கி மிதமாய் பெய்யத் தொடங்கியது மழை. மழையை கண்டதும் மயில் போல சந்தோஷம் கொண்டு சிறு குழந்தை போல் உள்ளங்கையில் பிடித்து குந்தவை மீது தெளித்தாள் வானதி. எத்தனை தவசமாயி மழை கண்டிட்டு, குந்தவை வா, மழையில் கழிக்காம். அவளை அழைக்க, அச்சோ அம்மா திட்டுவாங்க, ஜலதோஷம் பிடிச்சுக்கும் என்று மறுத்தவளை, அதோக்கே மாத்திரை போடலாம், வா பெண்ணே என்று இழுத்து கொண்டு சென்றாள். குந்தவைக்கும் சந்தோஷமாக இருவரும் கையை விரித்து கொண்டு அடடா மலடா அட மலடா என்று பாடத் தொடங்க வானதிக்கும் அந்த பாடல் தெரியுமானதால் அவளும் சேர்ந்து பாடிக்கொண்டு ஆடிக்கொண்டிருந்தனர். குந்தவை, வானதி, பிள்ளைகளா, மழையில மாடியில் என்ன பண்றீங்க? கீழிருந்து குரல் கொடுத்த சகுந்தலா பதில் வராததால் அவர்களை தேடி மாடிக்கு வர இருவரும் ஆட்டம் போட்டு கொண்டிருப்பதைக் கண்டு திகைத்தார். ஏய், சளி பிடிக்க போகுதுரி, 2 பேரும் மழையில ஆடிட்டு இருக்கீங்க என்று கேட்ட சகுந்தலாவை இருவரும் ஆளுக்கொரு புறமாய் பிடித்து இழுக்க அவரும் நனைய தொடங்க சிறு பிள்ளையாய் சுயம் மறந்து குதூகலமாய் ஆடிக்கொண்டிருந்தனர் மூவரும். மழை வருவது போல் இருந்ததால் சீக்கிரமே வீட்டிற்கு கிளம்பி வந்திருந்த அருள் பைக்கை நிறுத்திவிட்டு மலைக்கோட்டை அவிழ்த்து வாசலில் சிட் அவுட் கம்பியில் போட்டுவிட்டு உள்ளே வந்தவன் கீழே யாரையும் காணாமல் திகைத்தான். மழை வருது, டோர் கூட லாக் பண்ணாம 3 பேர் எங்க போனாங்க? யோசித்து கொண்டே மாடிக்கு வந்தான். மொட்டை மாடிக்கு செல்லும் கதவு திறந்திருக்க அங்கிருந்து கேட்ட சிரிப்பு குரலும் பாடலும் காதில் விழ மெல்ல சென்று எட்டி பார்த்தவன் அணிந்திருந்த ஆடை முழுவதும் தொப்பலாய் நனைந்திருக்க மலையில் குதூகலத்துடன் ஆடிக்கொண்டிருந்த மூவரையும் கண்டு திகைத்தான். அம்மா, என்ன இது? அவனது அதட்டலான குரல் கேட்கவும் பதறி திரும்பியவர்கள், ஐயையோ இவன் எப்ப வந்தா என்றபடி ஒதுங்கி நிற்க கோபத்துடன் முறைத்தான் அருள்மொழிவர்மன். இப்பதானே உங்களுக்கு காய்ச்சல் வந்து சரியாச்சு, மழையில நனைஞ்சு மறுபடியும் வந்துட்டா? கடுப்புடன் கேட்டவன். ஏய் குந்தவை, உனக்கு எங்க போச்சு அறிவு? எக்ஸாம் டைம்ல உடம்புக்கு முடியாம படுத்துட்டா என்ன பண்ணுவ? புதுசா ஒவ்வொரு பழக்கமா பழகிட்டு என்றவன் வானதியை நோக்கி, இதெல்லாம் ஓ வேலைதானா என்பது போல் கோபமாய் முறைத்துவிட்டு எதுவும் பேசாமல் செல்ல அவளுக்கு அந்த பார்வையை நடுங்கியது. ச்சே, தேவையில்லாம இவங்கிட்ட மாட்டிக்கிட்டமே, இப்ப நனைஞ்ச ட்ரெஸ்ஸோட எப்படி கீழே போறது? சகுந்தலா புலம்ப வானதியின் கண்களில் நீர் முட்டிக் கொண்டிருந்தது. சாரி ஆண்டி, என்ற காரணம் நீங்கள் சீத்த கேட்டு என்றவளின் கையை பிடித்த சகுந்தலா, ஏவா ஒருத்தி தொட்டுறதுக்கெல்லாம் பொசுக்குன்னு கண்ணை கசக்கிட்டு அவங்க எதுக்கு தான் திட்டாம இருந்திருக்காங்க? இதெல்லாம் சின்ன சின்ன சந்தோஷம். சின்ன வயசுல இப்படி விளையாடினது மனசுக்கு எவ்வளோ சந்தோஷமா இருக்கு தெரியுமா? சரி, சீக்கிரம் வாங்க, நனைஞ்ச துணியோடு இப்படி நின்னா உடம்புக்கு சேராது என்றவர் அப்படியே படியில் இறங்கி கீழே வர அவர்களின் உடையில் இருந்து விழுந்த தண்ணீர் மாடிப்படிகளில் ஒழுகி கிடந்தது. சகுந்தலாவும் குந்தவையும் குளியல் போட செல்ல வேகமாய் உடையை மற்றும் மாற்றிக்கொண்டு மாடிப்படியை துடைப்பதற்காய் துணியுடன் மாடிக்கு சென்றாள் வானதி. உடை மாற்றி தலை துவட்டி கொண்டே ஹாலுக்கு வந்த அருள் படியேறி வந்தவளைக் கண்டு என்ன என்று கேட்க, அது துடைக்கான். அவள் சொல்லும்போதே கவனிக்காமல் அடுத்த எட்டு வைத்து வழுக்கி சோஃபாவில் விழப்போனவன் பிடிமானத்திற்காய் கையை நீட்ட பதறி அவன் கையை பிடித்தவளையும் இழுத்து கொண்டு தன் மார்பில் பூமாலையாய் தாங்கிக் கொண்டு கீழே விழுந்தான் அருள். அணையிட்ட வெள்ளமும் மடை திறக்கா மனமும் ஒன்றுதான். அலை என ஆர்ப்பரிக்கும் அன்பு அடங்கிடுமா?
நுரை என ததும்பும் நேசம் இல்லை என்று ஆகிடுமா? மனதின் முகமூடியாய் வெறும் பொய் வேஷம். நன்றி. மீண்டும் அடுத்த பாகத்தில் சந்திப்போம். அது வரைக்கும் ஸ்டே டியூன்ட்.